ஸ்ரீலங்காவில் கிறிஸ்துவுக்குள் அன்பான ஒரு சகோதரன் அவருடைய தகப்பனாரோடு கூட பேசி கொண்டிருந்த போது அவருடைய சொந்த ஊரெல்லாம் நம்முடைய மதுரை பக்கம். இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்காவில். அவங்க சொன்னாங்க, ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சினிமா, சிவாஜியுடைய சினிமா இதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஸ்ரீலங்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சின்ன படகு மூலமாக வந்துடுவாங்களாம். எம்ஜிஆர் நடித்த படங்களையும் சிவாஜி நடித்த படங்களையும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே பார்த்துட்டு இரவோடு இரவாக திரும்பவும் ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவாங்களாம். இதில் உயிர் போகக்கூடிய அபாயகரமான பிரச்சனைகள் நிறைய உண்டு. ஆனாலும் உயிரை பணைய வச்சு எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி சினிமா பார்ப்பதற்காக வந்துட்டு போயிருக்காங்க. இப்படி பல முறை உயிரை பணயம் வைத்து சினிமா பார்த்து விட்டு சென்றதாக அவர் சொன்னார். இன்றைக்கும் நிறைய நடிகர்கள் நடித்த திரைப்படங்கள் வெளியாகும் போது கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, கெடா வெட்டுறது, கிட்டத்தட்ட 60-70 அடி வைக்கப்படுகிற அந்த கட் அவுட்டுக்கு மேலே ஏறி பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணலை அப்படின்னா என்ன கெட்டு போயிட போகுது? ஏன் இப்படி தங்களுடைய உயிரையும் பணயம் வைக்கிற அளவுக்கு இந்த சினிமா மனிதர்களை மாற்றி இருக்கிறது? காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால், சினிமா மக்களிடம் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலும் கூட நிறைய தொலைக்காட்சிகளில் சீரியல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சீரியல்லையும் கதாநாயகன் போல ஒருவர், கதாநாயகி போல ஒருவர், அவர்களுக்கு வில்லனாக ஒருவர், வில்லியாக ஒருவர், இப்படி பல்வேறு நபர்கள் இருப்பாங்க. நிறைய பெண்கள் என்ன தெரியுங்களா செய்கிறாங்க, அந்த சீரியலில் வாழ்கிற குடும்பத்தோடு இவர்களும் இணைந்து வாழ்வதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. வில்லனாக வில்லியாக நடிக்கிற அந்த மனிதர்கள் மேலே அவ்வளவு கோபத்தோடையும் வெறுப்போடையும் சில நேர்காணல்களில் பேசுகிறத பார்க்கும்போது அவங்க சினிமா வேறு, சீரியல் வேறு, நம்முடைய வாழ்க்கை வேறுன்னு பிரித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிக அப்பாவிகளாக இருக்கிறாங்க. மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிதபித்தது போல, மனதுருகினது போல, இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நாம் மனதுருகி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு கோட்டை அழிக்காமல் சிறியதாக்க வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும் நமக்கு தெரியும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் போதும். இப்போ எது சின்ன கோடுன்னு கேட்டால் முதல்ல போட்டால் தான் சின்ன கோடுன்னு சொல்லிடுவாங்க. அதே போல் மனிதனுடைய உள்ளத்தில் எவ்வளவு விதமான ஏக்கங்கள் இருக்கிறது, எவ்வளவு விதமான பயங்கள் இருக்கிறது, எவ்வளவு விதமான போராட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அத்தனை பிரச்சனைகளோட, அத்தனை போராட்டங்களோட, அத்தனை கண்ணீரோட, அத்தனை கவலையோட ஒரு மனித சினிமா பார்க்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அத்தனை உணர்வுகளையும் தாண்டி மிகப்பெரிய உணர்வுகளை சினிமாவில் காண்பிப்பாங்க. இவன் ஒருவேளை காதல் தோல்வியோடு கூட இப்போ உட்காந்துருந்தா, அந்த சினிமா நாயகன் ஒரு காதல் தோல்வியோட மிகப்பெரிய வழியோட நல்ல இசையோட ஒரு பாடலை பாடுவான். அந்த பாடலில் இவன் உருகி போயிடுவான். அல்லது துரத்தி துரத்தி காதலிக்கிற ஒரு உணர்வோடு கூட இந்த மனிதன் இருந்தான் அப்படின்னா, அந்த சினிமாவில் அந்த நாயகன் கதாநாயகியை சுற்றி சுற்றி துரத்தி துரத்தி உருகி உருகி காதலிக்கிறத பார்த்து, அட நம்ம கதை போலவே இருக்குதுன்னு சொல்லிட்டு மெய்சிலிர்த்து போயிடுவான். ஒரு காமெடி காட்சி வருகிறது அப்படின்னா ஒரு காமெடியன் சக நடிகனை உருவகேலி செய்கிறான். அதை பார்த்து இவனும் லயித்து போகிறான். அப்புறம் சில மனிதர்கள் இயலாமையில் இருப்பாங்க. தனக்கு எதிராக ஒரு துரோகம் நடந்திருக்கும், தனக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், தன்னோட இயலாமையின் காரணமாக வாய் திறந்து கூட பேச முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் சினிமாவில் போய் பார்த்தா ஒரு சாதாரண கதாநாயகன் திடீரென எழுச்சி பெற்று மிகப்பெரிய வில்லனை எதிர்த்து பயங்கரமாக போராடுவான், பயங்கரமாக வீர வசனம் பேசுவான். அதை பார்க்கும்போது இவனுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த இயலாமை அந்த மனிதன் மூலமாக தீர்க்கப்படும். எப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டான், எப்படி சண்டை போட்டுட்டான், தன்னை அவமானப்படுத்தினவனை எப்படி அடித்து குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதனை கற்பனை உலகத்தில் வாழ வைக்கும். காமம் என்பது கூட மனிதனுக்கு கடவுள் கொடுத்த உணர்வு. அதை ஏற்றபடி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நியாய விதி ஒன்று இருக்கிறது. ஆனால் அதை கட்டுக்கடங்காமல் செய்கிறதுல இந்த சினிமா முதலிடம் வகிக்கிறது. இப்படி மனிதர்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டி போட்டு, எப்படி ஒரு சர்ஜரி பண்ணும்போது ஒரு மயக்கத்துக்கான ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த வழியே தெரியாமல் சர்ஜரி பண்ணுறாங்களோ, அதே போல் மனிதனை மயக்கத்துக்குள்ளே தள்ளி உணர்ச்சிகளுக்கு அடிமைகளாக மாற்றி அவனுடைய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு, பெரிய பெரிய கவலைகளுக்கு, பெரிய பெரிய கண்ணீர்களுக்கு, இயலாமைக்கு ஒரு மாயையான உணர்வை கொடுத்து இந்த சினிமா அனுப்புகிறது. ஒரு தற்காலிகமான விடுதலை பெற்றது போன்ற ஒரு உணர்வோடு, ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை பெற்றது போன்ற ஒரு உணர்வோடு இவன் திரையரங்கிலிருந்து வீடு திரும்புகிறான். ஆனால் வீடு திரும்பின பின்பு திரும்பவும் நிகழ்காலத்தில் அந்த இயல்பான ஒரு வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அதே போராட்டம், அதே பிரச்சனைகள். எப்படி குடி வெறி என்பது ஒரு ஆபத்தோ, அதே போல் சினிமா வெறி, சினிமா மயக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே ஆபத்து தான். ஏன்னு கேட்டால், பரிசுத்த வேதத்தின்படி பார்க்கும்போது அது ஒரு மாயையான காரியமாக இருக்கிறது. ஆகாமிய கூடாரங்களில் குடியிருக்கிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. இப்போ அப்படியே கிறிஸ்தவங்களுக்குள்ளே வருவோம். கிறிஸ்தவன் என்றால் என்ன? உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுதல் அப்படின்னா என்ன?
எதெல்லாம் மெய்யான சந்தோஷத்தை கொடுக்காம தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுத்து தற்காலிகமான நிவாரணத்தை கொடுத்து கடவுளை விட்டு தூரப்படுத்துகிறதோ அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதையெல்லாம் விட்டு கடவுள் ஒருவர் போதும், அவருடைய கிருபை இரக்கம் போதும் என்று வந்து விடுவது தான் உலகத்தை விட்டு வேறு பிரித்து எடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். இங்கே அந்த மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆவி, ஆன்மா, சரீரம், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறான், அடக்கி வைக்கிறான். எப்படி முந்தின வாழ்க்கையிலே உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருந்ததோ அதே போல கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொண்ட பிறகும் அதே உணர்வுகள், உணர்ச்சிகள் அந்த மனுஷங்கிட்ட இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி வைக்கிறான். இதில் ஒரு படி மேலே இருக்கிறவங்க யார் அப்படின்னா ஊழியக்காரங்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற ஊழியக்காரர்கள் அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அத்தனையிலையுமே விசுவாசிகளை விட இன்னும் உத்தமமாக, இன்னும் கட்டுப்பாட்டோடு கூட நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைய நவீன ஊழியர்களை கவனித்து பார்த்தா அவங்க தான் சினிமா பாடல்களை அதிகமாக பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க தான் அந்த மாயையான வல்லமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகள், நிறைய மனிதர்கள் அவங்கள கவனித்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர்கள் வாயிலிருந்தே சினிமா பாடல்கள் வரும்போது நாம் பாடினா என்னங்க தப்பு, பாடிட்டு போவோமே என்று சொல்லிட்டு உலகத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு தெரிந்த சகோதரன் ஜான் ஜெபராஜ் அவங்க எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். எத்தனையோ பேர் ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஹிட்டான பாடல்களை பாடியிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். சினிமா தரத்துக்கு இணையான, ஈடான நிறைய பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்புகள் போல மயங்கி கிடக்கிறாங்க. அநேகர் சொல்கிறாங்க அவர் வல்லமையுள்ள பாடல்களை பாடியிருக்கிறார், அர்த்தமுள்ள பாடல்களை பாடியிருக்கிறார். எத்தனையோ பேர் சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் அவர் பாடின அத்தனை வல்லமையுள்ள பாடல்களை காட்டிலும் மேலான வல்லமையுள்ள பாடல் அவர் பாடின பாடல் எது தெரியுமா? மதுரையில் ஜஸ்டின் என்கிற ஒரு சகோதரன் நமக்கு தெரியும். அவர் பாடாத சினிமா பாடல்களே கிடையாது. ஆசை 100 வகை அப்படிங்கிற பாடலிருந்து மடை திறந்து பாடும் நதி அலை நான் அப்படிங்கிற பாடல், எவ்வளவோ பாடல்களை சபையின் நடுவே, அந்த விசுவாசிகள் நடுவே இசையோடு கூட நிறைய பாடல்களை பாடி இப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டால் ஒரு வல்லமை, அப்படி ஒரு ஸ்டெப் போட்டால் வல்லமை, அப்படி பாடினா வல்லமைன்னு சொல்லிட்டு தான் செய்த தவறுகளையும் கூட ஆவிக்குரிய விதத்தில் நியாயப்படுத்துகிறதுல இவரை மிஞ்சினதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அவரையும் அந்த பாடல்கள் தன்னை பாட வைக்கிறது அப்படின்னா இந்த பாடல்கள் தானே வல்லமை உள்ளதாக இருக்கும். இப்போ சகோதரன் ஜான் ஜெபராஜுக்கு ரசிகர் போல் மலேசியாவில் ஒரு ஊழியக்காரர் எழும்பியிருக்கிறார். அவர் தன்னை ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் அரைகுறை ட்ரெஸ்ஸோட, ஒரு ஆஃப் ட்ராயரோட, அதுவும் அங்கங்கே கிழிந்திருக்கிற ஆஃப் ட்ராயரோட, தயவு செஞ்சு அதை தைச்சாவது போட்டிருக்கலாம்ல. கிட்டத்தட்ட ஒரு அரை நிர்வாணமாக நின்று கொண்டு கடவுளுடைய வார்த்தையை போதித்து கொண்டிருக்கிறார். ஸோ இவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சீனியர்களை ஃபாலோ பண்ணி சினிமா பாடல்களை பாடி அதில் கடவுள் எப்படி பேசுகிறாரு, எவ்வளவு தீர்க்க தரிசனங்களை வச்சிருக்கிறாரு. இத்தனையும் பண்ணிட்டு இவங்களே பேய் ஓட்டுவாங்க, இவங்களே சுகம் கொடுப்பாங்க, இவங்களே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? இவங்களே இன்னும் உலகத்திலேருந்து விடுதலை ஆகலை. ஆனால் இவங்க விடுதலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, விடுதலை பற்றி பாடல் எழுதுகிறாங்க, விடுதலை பற்றி தேவ செய்தியை கொடுக்குறாங்க, கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவருக்கு ஒரு மனைவி இருக்கும்போதே ஒரு காதலியும் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா காதல் உணர்வு இவருக்குள்ளே மேலிடுகிறது. அப்போ அந்த காதல் உணர்வை வெளிப்படுத்துவதற்கு சினிமா பாடல் இவருக்கு உதவி செய்கிறது. என்னவளே என்னவளே அப்படிங்கிற பாட்டை மனமுருகி காதலில் தவித்து இந்த பாடலை பாடுகிறார். அப்புறம் கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்கிற வசனம் நம்மிடத்தில் இருக்க, ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் எப்படி பாட முடியும்? அப்போ என்ன அர்த்தம்? தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் இன்னும் சிலுவையில் அறையில தான் அர்த்தம். நமக்கு தெரியும், கசப்பும் இனிப்பும் ஒரே மரத்திலிருந்து, ஒரே கனியிலிருந்து நிச்சயமாக கிடைக்காது. அவர்களை அவர்களுடைய கனியினாலே அறிவீர்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு வல்லமையிலும் மேலான வல்லமை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை. இந்த வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய உணர்ச்சிகளை அது கட்டுப்படுத்த செய்யும். அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். கட்டுப்பாடின்றி தங்கள் நாவை பயன்படுத்துகிற மனிதர்கள், கட்டுப்பாடின்றி தங்கள் வாயை பயன்படுத்துகிற மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் நிச்சயமாக இல்லை. அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரும் இல்லை. அவங்க உலகத்திலிருந்து இன்னும் வேறு பிரிக்கப்படவும் இல்லை. ஏதோ அவங்களுக்கு இருக்கிற கல்வி ஞானத்திலையும் உலக அறிவுலையும் இசை மேலே இருக்கிற ஞானத்திலையும் அறிவிலையும் அந்த தாளந்துகள்லையும் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி சொல்லி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களே கள்ள போதகர்கள். இன்னும் ஒரு காலம் வரப்போகுது, அவங்க எல்லாம் சேர்ந்து நின்றுட்டு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற மனிதர்களை கள்ள போதகர்கள் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கே சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் சத்தியத்தை சத்தியமாக நாம் போதிக்க வேண்டியது அவசியம். அப்போ சினிமா பாடல், சினிமா இசை
அதில் வருகிற நடனங்கள், அதில் வருகிற வசனங்கள், இவைகளெல்லாம் ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு ஈடானதல்ல. ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன், அது மிகவும் ஆபத்தானது. ஏன்னு கேட்டால், அது ஒரு மனிதனை லயிக்க வைத்து, மயங்க வைத்து பாதாளத்திலே தள்ளிவிடும். பிசாசானவன் எந்த ஒரு மனிதனை வஞ்சிக்க, அவனுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை தூண்டிவிட இப்படிப்பட்ட சினிமா பாடல்களையும், இசையையும், நடனத்தையும் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிப்பாய் சொன்னார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் அளவுக்கு பிசாசானவனுடைய செயல் இந்த பூமியில் நிச்சயமாக இருக்கும். இப்படி சினிமா, இசை, நடனம், நவீன ஆராதனைகள், நவீன நடனங்கள், நவீன மேடைகள், நவீன ஆட்டக்காரர்கள், நவீன கதாநாயகர், இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தில் தான் இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்க. உங்களை தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை இனங்கண்டு விலக வேண்டியது தான் ஒரே வழியை தவிர வேறு வழியே கிடையாது. மத்தேயு 24:4 சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை காக்கிறவர், காப்பாற்றுகிறவர், எந்த மனிதனும் அல்ல, எந்த ஒரு நவீன ஊழியக்காரனும் அல்ல. பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படாத அநேக காரியங்களை வஞ்சகமாக சபையிலையும் ஆராதனையிலும் புகுத்தி இதெல்லாம் புதுமையான காரியங்கள்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய இச்சையை நிறைவேற்றி கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சியாதபடி உங்களை காத்துக்கொள்ள மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.